இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பிளாஸ்ட். வாங்க படத்துக்குள்ள போலாம். இந்த படம் 2004 ஆரம்பிக்குது. படத்தோட ஆரம்பத்துல ஹீரோவை காட்டுறாங்க. அவரும் அந்த ஏரியா பசங்களுக்கு கராத்தே கிளாஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட ஒய்ஃப் நீலவேணியும் ஒரு டெய்லரிங் மிஷினை வச்சுக்கிட்டு துணி தைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோட தம்பி இளங்கோ ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்திக்கிட்டு வராரு. கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கும்போது இளங்கோவும் அங்கே வந்து ஹீரோவை பார்த்து மெடிசன் வாங்க வெளியில போறேன், வர வரைக்கும் கடையை பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த நேரத்துல ஹீரோவோட குட்டி பண்ணி நிலாவும் ஓடி வந்து நீலவேணி கிட்ட பக்கத்து விட்டு ரோகன் என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல, அதை காதுல வாங்கின ஹீரோவும் தப்பு யார் மேல அப்படின்னு கேட்க, நிலாவும் அவன் மேலதான் அப்படி சொல்ல, உனக்கு கை இருக்குல்ல போய் அடிச்சுட்டு வா அப்படின்னு உசுப்பேத்தி அனுப்ப, அவனும் போய் அடிப்பா அப்படின்னு பார்த்தா ரோகன் கிட்ட அடி வாங்கிட்டு திரும்ப அழுதுகிட்டே அம்மான்னு வீட்டுக்கு ஓடி வர, அப்ப ஹீரோவும் நிலாவை கூப்பிட்டு காயத்தை பார்த்துட்டு, இன்னைக்கு ரோகன் நாளைக்கு இன்னொருத்தன் வந்துகிட்டே தான் இருப்பாங்க, எப்பவும் அப்பா அம்மா கூடவே இருக்க போறது இல்ல, உன்னை நீ தான் பாத்துக்கணும் அப்படி சொல்ல, சரி எனக்கு கராத்தே கத்து கொடுங்க அப்படின்னு நிலாவும் சொல்லவும் ஹீரோவும் கத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. கராத்தே கத்துக்கிட்டு ரோகனை அடி பொழந்துட்டு வரா. அப்படியே ஃப்ரீ டைம்ல நிலாவும் இளங்கோட கடைக்கு போயிட்டு அந்த மருந்து எதுக்கு இந்த மருந்து எதுக்கு அப்படி சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அப்படியே அப்பா கூட போயிட்டு நிறைய டோர்னமெண்ட்ல கலந்து ஜெயிக்கிறா. இன்னொரு பக்கம் ஊர்ல இருக்கிற பசங்க கூட வம்பிழுத்துட்டு வந்து அவங்கள போட்டு அடிக்கிறா. எல்லாருமே நீலவேணி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறாங்க. நீலவேணியும் மேட்சை தவிர வேற எந்த ஒரு இடத்துலயும் கை நீட்ட கூடாது அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா நிலா கேட்கற மாதிரி இல்ல. அதனால நீலவேணி நிலாவை போட்டு வெளுத்து வாங்குறாங்க. ஒரு நாள் நிலாவும் மேட்ச்னால தூங்காம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோவும், இது வரைக்கும் நான் 34 டோர்னமெண்ட்டுக்கு போனேன், அதுல ஒண்ணுல தான் தோத்தேன், அன்னைக்கு ராத்திரி எனக்கு தூக்கமே வரல, அதை பத்தி யோசிச்சு யோசிச்சு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, தோத்ததை விட அந்த மாதிரி ராத்திரி என் வாழ்க்கையில வரவே கூடாது அப்படின்னு வெறியில ஃபைட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச்ல கூட நான் தோக்கல, நீயும் அப்பா மாதிரி தான், உனக்கு இனி வெற்றி தான் அப்படின்னு மோட்டிவேட் பண்றாரு. அதுல இருந்து படிப்படியா நிலாவும் ஜெயிச்சுக்கிட்டே வரா. ஒரு நாள் இளங்கோ கிட்ட அப்பாவுக்கு யாரு கராத்தே கத்து கொடுத்தது அப்படின்னு சித்தப்பா கிட்ட கேட்க, உங்க அம்மாவோட அப்பா தான், அவர் ஒரு மேட்ச்ல தோத்தாருன்னு சொன்னார்ல, அது உங்க அம்மா கூட தான் அப்படின்னு சொல்ல நிலாவும் வாயை பொளந்து பாக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹோட்டல்ல நிலாவை கூட்டிக்கிட்டு டிஃபன் வாங்க போறாரு ஹீரோ. அப்ப 4 ரவுடி பசங்க ஒரு சின்ன பையனை அடிக்க போக அவங்களை அடிச்சு பறக்க வர்றாரு. அதை பார்த்து நிலாவும், அந்த அண்ணனுக்காக நீங்க ஏன் சண்டை போட்டீங்க அப்படின்னு கேட்க, அவனை எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா 9 to 10 வயசுல, அவளுக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, சுத்தி இருந்தவங்க யாருமே ஒரு வார்த்தை கூட கேட்கல, அதுல ஒருத்தன் கேட்டிருந்தா கூட எனக்கு என் தங்கச்சி உயிரோட இருந்திருப்பா, அவ பேர் தான் உனக்கு வச்சிருக்கேன், எங்கேயாவது தப்பு நடந்தா பாதிக்கப்பட்ட இடத்துல நானோ இல்ல உங்க அம்மாவும் இருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு ஹீரோவும் கேட்க, அதுக்கு நிலாவும் சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்ல, யாருக்கு என்ன அநியாயம் நடந்தாலும் தட்டி கேட்கணும், அப்பதான் நம்ம பிறந்ததுக்கு அர்த்தம் இருக்கு அப்படின்னு ஹீரோவும் சொல்றாரு. அப்படியே ஒரு 15 வருஷம் ஓடுது. இப்ப ஒரு அம்மாவும் பஸ்ல வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க ஏரியா கவுன்சிலருக்கு கால் பண்ணி, ஐயா என் இடத்தை எழுதி தரணும் அப்படின்னு ரவுடி சுந்தரத்தோட ஆளுங்க என் பொண்ணை பிடிச்சி வச்சிருக்காங்க, எழுதி கொடுத்தாதான் என் பொண்ணை விடுவாங்களாம், நீங்க கொஞ்சம் வந்து பேசி பாருங்களேன் அப்படி சொல்ல, அதுக்கு கவுன்சிலரும் அவன் விவகாரமான ஆளு, அவங்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு கவுன்சிலர் சொல்லிட்டு போன வைக்கிறான். அந்த அம்மாவும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம சோகமா பஸ்ல வந்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி தான் நிலா இருக்காங்க. அதை கேட்ட அவங்களும் அந்த அம்மா கூட வந்து சுந்தரத்தோட ஆளுங்களை அடிச்சு பறக்க விட்டுட்டு அவங்க பொண்ணை மீட்டு தந்துட்டு வராங்க. நிலா அவங்க அப்பா சொன்ன மாதிரி தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேட்பாங்க போல அங்கேட் பண்ணி கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு சோசியல் என்விரான்மெண்டலிஸ்ட காட்டுறாங்க. இப்ப அவனும் டெக்ஸ்டாஸ் மினரல் கம்பெனியை பத்தி ரிசர்ச் பண்ணி டேட்டாவை எடுக்கிறான். அந்த கம்பெனி மைனுக்கு ஒரு இடம் தேவை அப்படின்னா அங்க இருக்கிற மக்களை நேச்சுரல் டெத் மாதிரி செட் பண்ணிட்டு அந்த இடத்த மக்கள் வாழவே முடியாது அப்படின்னு சர்டிபிகேட் வாங்கி மைன் பண்றதை கண்டுபிடிக்கிறான். இப்ப அந்த கம்பெனியோட ஓனர் வரனை காட்டுறாங்க. அவனோட டீமும் இதுவரைக்கும் நம்ம இந்தியாவுல மைன் பண்ணி எடுத்த கோல்டு டைமண்ட்ஸை விட விலைமதிக்க முடியாத ஒரு பொருள் இந்த பிளாக் ஓப்பல். இது கீழக்காடு மலைப்பகுதியில 1500 அடியில ஒரு பெரிய பிளாக் ஓப்பல் பாறை இருக்கிறதா நம்ம டீம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட மார்க்கெட் வேல்யூ 7000 கோடி. ஆனா அதுல 2 பிரச்சனை இருக்கு. ஒன்னு 1500 அடி ட்ரில் பண்ணணும். அப்படி ட்ரில் பண்ணும்போது பிரஷர் அண்ட் வைப்ரேஷன்ல நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கே வாழ்ற கிராமத்து மக்கள் 1300 பேரும் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவர்மெண்ட் நமக்கு மைன் பண்ண பெர்மிஷன் தரமாட்டாங்க. இன்னொரு தலைவலி அந்த கார்த்திகேயன். இவன் நம்ம கம்பெனியை பத்தியும் நம்ம பண்ற அந்த ப்ராஜெக்ட பத்தியும் டீப்பா அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் டீம் சொல்ல, வருண் வில்லன் காட்டுறதுக்காக வில்லத்தனமா சிரிக்கிறான். அங்கே கட் பண்ணி இப்ப ஹீரோனும் புது ஆபீஸுக்கு வந்து சேர்ந்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நிலா அப்பாவோட கராத்தே ஸ்கூல், சித்தப்பாவோட மெடிக்கல் ஷாப் அப்படின்னு பயங்கர பிஸியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா வரதுனால வெளியில பாத்ரூம் கட்டுறதுக்காக குழி தோண்ட வேலைக்காரங்களை வர வைக்க அவங்களும் குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல பெரம்பூர் சப் இன்ஸ்பெக்டர் உதயாவும் லோக்கல் ரவுடி மணிக்கு கால் பண்ணி சீஸ் பண்ணி வச்சிருந்த கஞ்சாவை எந்த பரதேசிய ஓட்டையை போட்டு எடுத்துட்டு போயிட்டான், இந்த மேட்டர் இன்ஸ்பெக்டர் காதுக்கு போச்சுன்னா நான் அவ்வளவுதான், உனக்காக நான் எவ்வளவோ பண்ணிருக்கேன்ல, எனக்காக ஏற்பாடு பண்ணி கூட அப்படி சொல்ல, நான் பொருளை இறக்க 2 நாள் ஆகும், ஐநாவரத்துல என் தம்பி ஒருத்தன் சரக்கு இறக்கி வச்சிருக்கான், நான் சொன்னேன்னு சொல்லுங்க கண்டிப்பா கொடுப்பான் அப்படின்னு அவனு சொல்ல எஸ்ஐயும் அட்ரஸை வாங்கி வச்சுக்கிறாரு. அந்த நேரத்துல அங்க இன்ஸ்பெக்டர் கிரியும் கார்ல வந்து இறங்க அவரோட ஒய்ஃபும் நாளைக்கு ஹரிஸோட பிடிஎம் மீட்டிங் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் டேல சொதப்பின மாதிரி சொதப்பாம வந்து சேருங்க அப்படி சொல்ல அவரும் சரின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க டியூட்டில இருந்த எஸ்ஐயும், சார் காலையில ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தவன பிடிச்சாச்சு அப்படி சொல்ல கிரியும் அவனை அடி அடின்னு அடிக்கிறாரு.
நீதி நேர்மைன்னு இருக்கிற ஆளுதான் நம்ம கிரி. இப்ப டோபி அப்படிங்கிற ஒரு லோக்கல் கைய காட்டுறாங்க. அவனும் வீட்டுல சாப்பிடும்போது சோத்துல ஏண்டி உப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃப் கூட சண்டை போட, அவங்களும் நீ மாட்டுக்கு கேஸ் வாங்கிட்டு போய் உட்காந்துக்கிற, வீட்டை யாரு பாத்துப்பா, வீட்டை பாத்துக்க துப்பு இல்ல, உனக்கு உப்பு ஒரு கேடா அப்படின்னு அசிங்கப்படுத்தி அனுப்ப, அவனும் கோவமா வெளியில வந்து அவன் ஃப்ரெண்டு கிச்சாவுக்கு கால் பண்ணி, டே காசு இருந்தாதான் வீட்டுல கூட மதிப்பழுக போடா, கிருபா அண்ணன் எங்களை சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொன்னேன்ல, எப்படா சேர்த்து விடுற அப்படின்னு கேட்க, அவனும் அவர்கிட்ட சொல்லிட்டேன்டா, நான் சொல்லும் போது வா சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப நிலா வேலை பார்க்குற அந்த இடத்துல அவங்க மேனேஜர் நிலாவை அவனுக்கு நெருக்கமா இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல உட்கார வச்சு அவனோட ரூம்ல இருந்து நிலாவை ரசிக்கிறான். இவனை பார்த்தாலே லேடிஸ் புரிக்கும் மாதிரி தான் தெரியுது. அங்கே கட் பண்ணி இப்ப வருண் மினிஸ்டரை பார்த்து அவனோட மைனிங் பிளானிங்கை பத்தி சொல்லி பெர்மிஷன் கேட்க, அங்க இருக்கிற மக்களை வெளியில அனுப்ப முடியாது, சொன்னாலும் போக மாட்டாங்க, போராட்டத்துல இறங்கி மைனிங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க, 300 அடினா கூட யோசிக்கலாம், ஆனா 1500 அடினா பெர்மிஷன் தர்றது கஷ்டம், உங்க ப்ராஜெக்டோட மொத்த வேலை 7000 கோடி, அதுல 15% 1000 கோடி ரூபாயை ஒயிட்டா என் ட்ரஸ்டோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க, பெர்மிஷன் தரேன் அப்படி சொல்றாரு. அதனால வருணும் அக்கௌண்டன்ட் கிறிஷ வர வச்சு நம்மளோட எல்லா ஷேரையும் வித்து பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க, நமக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணும் அப்படி சொல்ல அவனும் செய்ய ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இல்லீகலா வேலை செய்யற ஆபிரகாமுக்கு கால் பண்ணி 1000 கோடி ரூபாயை ஒயிட்டா ஒரு ட்ரஸ்டுக்கு மாத்தணும், இந்த வேலைக்கு நீதான் சரியான ஆளு அப்படின்னு சொல்ல அவனும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றான். அடுத்ததா கிருபாவுக்கு கால் பண்ணி ஒருத்தனை முடிக்கணும், அவன் பேர் கார்த்திகேயன், அவனை பத்தின டீடைல்ஸ் உனக்கு வரும்னு சொல்றான். வருணும் எப்படியாவது இந்த ப்ராஜெக்ட முடிக்கணும் அப்படின்னு தீவிரமா இருக்கான். கிருபாவும் அவனோட தம்பி சிவா கிட்ட கார்த்திகேயனை போட சொல்லி அனுப்பி வைக்கிறான். அந்த நேரத்துல கார்த்திகேயனோட குட்டி பொண்ணு அவளோட பர்த்டே அப்படிங்கிறதுனால அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கூல்ல இன்வைட் பண்ணிட்டு அப்பா கூட வீட்டுக்கு வர, அந்த நேரத்துல சிவாவோட தம்பியும் அவனோட ஆளுங்களும் உள்ள இறங்கி அவங்க எல்லாரையுமே சாகடிச்சு போடுறான். அப்படியே அவ ஆளுங்கள சில பேரு கார்த்திகேயனுக்கு எங்களுக்கு முன்விரோதம் இருந்துச்சு அப்படின்னு போலீஸ்ல சரண்டர் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ஆபிரகாம் வருண் கொடுத்த அந்த பணத்தை ஒரு ஆளுகிட்ட கொடுக்க, அவனும் சிவாஜி பட பாணியில ஒரு 100 ரூபாய் நோட்டை கொடுத்து, இந்த நோட்ல இருக்கிற சீரியல் நம்பர் தான் ரொம்பவே முக்கியம், இத துபாயில இருக்கிற சிகார் ஸ்ட்ரீட்ல நம்பர் 14 இருக்கிற ஜஸ்டக் வில்லாவுல இந்த நோட்டை கொடுங்க, அவங்க 1000 கோடி ரூபாயை நீங்க சொல்ற அக்கௌண்ட்டுக்கு மாத்திடுவாங்க அப்படி சொல்ல அவனும் அந்த நோட்டை பர்ஸ்ல பத்திரமா வச்சுக்கிறான். அப்படியே அன்னைக்கு நைட்டு நிலாவும் கார்ல வரும்போது அந்த மேனேஜர் வந்து அதே கேப்ல ஏறி அவங்க மேல கை வைக்க போக அவங்களும் கார்ல வச்சு அவனை போட்டு பொழந்துட்டு வெளியில இறக்கி விட்டுட்டு போறாங்க. அடுத்த நாள் இளங்கோவும் ஹீரோ கிட்ட ராஜேஷோட கல்யாணத்தை முடிச்சுட்டு திருநங்கேஸ்வரம் போயிட்டு வர 2 நாள் ஆகும், அது வரைக்கும் கடையை மூடி மூடி வச்சிடாதீங்க, மாத்தி மாத்தி பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்ப அங்கே வந்து நீலவேணியும் நிலாவுக்கு ஒரு வரன் வந்திருக்கு, மாப்பிள என்எல்சில ஒர்க் பண்றாராம், பேசி முடிக்கலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோவும் நிலா இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கா, இந்த காலத்துல பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சொந்த காலில் நிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையும் தைரியமும் அவங்களுக்கு வரணும், அது சம்பாதிச்சா மட்டும்தான் வரும், கொஞ்ச நாள் வேலை செய்யட்டும், அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்ச மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படி சொல்றாரு. அடுத்து நான் கிரியும் பெட்ரோல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து சரவணன் அப்படிங்கிற ஒருத்தன் ரங்கன் டிரைவ்ல வந்து அவர்கிட்ட மாற்றான். அவரும் வண்டியை பிடிங்க வைக்க, அதுக்கு சரவணனும் சார் இன்னைக்கு என் பர்த்டே சார், இனிமே லைஃப்ல குடிக்கவே மாட்டேன் சார், இது என் அப்பாவோட பைக் சார், இந்த தெருமுக்குள்ள தான் என் வீடு இருக்குன்னு சொல்ல அவரும் லைசன்ஸை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு அனுப்ப, அவனும் கூக்கு மக்கா வண்டியை ஓட்டிட்டு வர, அந்த பக்கம் ஆபரகாமும் கார்ல வர, இந்த பையன் மேல மோதிர போகுது அப்படின்னு அவனும் வண்டியை வளைக்க, அவன் வண்டி ஒரு கம்பத்துல மோதி ஆக்சிடென்ட் ஆக ஆபரகாமும் அங்கேயே மயங்குறான். இதை பார்த்த கிரியோட டீமும் அவனை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. இந்த விஷயம் வருணுக்கு தெரிய வரவும் அவன் யாரு என்னன்னு தெரியறதுக்குள்ள அவனை அங்கிருந்து எடுத்தாகணும் அப்படின்னு கிருபா கிட்ட சொல்ல, கிருபாவும் அவன் தம்பிகளை ஹாஸ்பிட்டல் இறக்கி தூக்கிட்டு வர சொல்றான். இந்த பக்கம் டாக்டரும் ஆபரகாமுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு கிரிக்கிட்ட இவனுக்கு தலையில ஸ்டேரிங் அடிச்சதுனால மயக்கத்துல இருக்காரு, கொஞ்ச நேரத்துல தெளிஞ்சிருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல கிருபாவோட தம்பியும் அவனோட கேங்கும் அங்கே வர, அதை பார்த்த கிரி கூட இருந்த அந்த எஸ்ஐயும் சார் இவனை கொல்றதுக்காக வந்திருக்காங்க போல சார் அப்படி சொல்ல, கிரியும் தன்னோட கண்ணை எடுத்து தற்செயலா ஆபிரகாமுக்கு கால் கிட்ட வைக்க, அதை பார்த்த கிருபாவோட தம்பி சிவாவும் அவன் மட்டும் எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படி சொல்ல, அப்பதான் கிரியும் எஸ்ஐ கிட்ட இவனுங்க கொல்ல வரல, இவனை காப்பாத்த வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு கிருபாவோட தம்பி சிவாவை பார்த்து கண்ணை நீட்ட, அவனும் எத்தனை பேர்த்த கொல்லுவ அப்படின்னு வாய்ஸோட விட, உடனே கிருபாவும் ஆபிரகாமோட கால்ல சுடுறாரு. அதை பார்த்து அவனுங்களும் தெரிச்சு ஓடுறாங்க. உடனே கிரியும் டாக்டர் கிட்ட ஆபரேஷன் பண்ணி புல்லட் எடுக்க சொல்றாங்க, அவங்களை எடுக்கிறாங்க. அப்பதான் கிரியும் எஸ்ஐ கிட்ட இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா இது ஏதோ ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும், இவன் கண்ணு முழிக்கிற வரைக்கும் ஹாஸ்பிட்டல் நம்ம கண்ட்ரோல் இருக்கணும் அப்படி சொல்ல, அவரும் ஹாஸ்பிட்டல் சுத்தி போலீஸ் போர்ஸ் இறக்குறாரு. அப்படியே கிரியும் எஸ்ஐ கிட்ட நான் போய் இவன் யார் என்னன்னு கண்டுபிடிக்கிறான் அப்படி சொல்லி போட்டோ எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் வருண் கிட்ட கிருபாவும் நடந்ததை சொல்ல, எவ்வளவு பேர் வேணாலும் அனுப்பு, ஒரு முக்கியமான டிரான்சாக்சன், அவன் வெளியில வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்றான். அங்கே கட் பண்ணி கிரியும் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆபிரகாமாவோட போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கு அனுப்பி அவன் மேல ஏதாவது கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க சொல்றாரு. அதே நேரத்துல சுந்தரமும் அந்த ஏரியா பெரிய கை கிட்ட வந்து நிலாவை பத்தி சொல்ல அவரும் காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பி விட்டுட்டு நேரா ஹீரோவோட வீட்டுக்கு வந்து நீலவேணியை பார்த்து, சுந்தரம் உங்க பொண்ணு மேல செம்ம கோவத்துல இருக்கான், நான் தான் சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சேன், இனிமேலாவது பார்த்து இருக்க சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு போறாரு. அதனால நீலவேணியும் நிலாவை செம்ம திட்டுறாங்க. இந்த பக்கம் கிரியும் ஸ்டேஷன்ல இருக்கும்போது அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எமர்ஜென்சி
எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு கால் வர அவரும் வேகமா அங்கே போறாரு. அங்க நிறைய போலீஸ் செத்து கிடக்குறாங்க. மயக்கத்திலிருந்து எழுந்த ஆபிரகாம் எல்லாருமே கொடூரமா கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். இதெல்லாம் பார்த்து கிரியும் ஷாக் ஆகுறாரு. அப்படியே ஆபிரகாமும் கிருபா கிட்ட வர கிருபாவும் எல்லா இடத்துலயுமே போலீஸ் உன்னதான் தேடிக்கிட்டு இருக்காங்க, இப்போதைக்கு நீங்க இருக்கிறது சேஃப்டி கிடையாது அப்படி சொல்ல அவனும் வருணுக்கு கால் பண்ணி அந்த நோட்டு எங்கிட்ட தான் இருக்கு, உடனே துபாக்கி ஒரு பிரைவேட் ஜெட்டை ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லு, நான் கிளம்புறேன் அப்படி சொல்றான். அதே நேரத்துல நீலவேணியும் நிலா கிட்ட வந்து உங்க அப்பா நீ தைரியமா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு, ஆனா எனக்கு என் பொண்ணு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நீ கொஞ்சமாவது உன்னை மாத்திக்கணும், பேசி சரி பண்ண முடியாத விஷயம் இந்த உலகத்திலே இல்ல, நீ புரிஞ்சுக்கிட்டா போதும், எனக்காவது நீ சண்டை போடாம இரு அப்படி சொல்ல நிலாவும் சரிமா அப்படி சொல்றாங்க. அப்படியே இந்த பக்கம் டோபியோட ஃப்ரெண்டு கிச்சாவும் டோபிய கிருபா இருக்கிற அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரான். அந்த நேரத்துல ஆபிரகாமும் அவனோட டாக்டர் கிட்ட புல்லட் பட்ட அந்த காலை பத்தி போன்ல சொல்ல அதுக்கு டாக்டரும் அந்த காயத்தை சரி பண்ணலன்னா பின்னாடி பெரிய பிரச்சனை வரும், நான் சொல்ற மருந்தை போடுங்க, அது புல்லட்டால ஏற்படுற அந்த காயத்துக்கு மட்டும் மருந்து போடுற அந்த மருந்து, அந்த பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலாம் தரமாட்டாங்க பாத்துக்கோங்க அப்படி சொல்லி மருந்தை சொல்ல அவனும் எழுதிட்டு அதை கிருபா கிட்ட கொடுத்து இந்த மருந்தை வாங்கிட்டு வர சொல்லு, பிரிஸ்கிரிப்ஷன் கேட்டா கத்தியை காட்ட சொல்லு, உன் ஆளுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஆளை அனுப்பிவிடு, அதான் உனக்கும் சேஃப் அப்படி சொல்றான். அதனால கிருபாவும் அங்கிருந்த டோபியை பார்த்துட்டு யார் நீ அப்படின்னு கேட்க கிச்சாவும் நான் தான் கூட்டிட்டு வந்தேன், இப்பதான் ஜெயில இருந்து வந்தான் அப்படி சொல்ல கிருபாவும் டோபி கிட்ட என்னடா பண்ணிட்டு போன அப்படின்னு கேட்க ஒரு செயின் ஸ்நாச்சிங் கேஸ், பொருளை கரெக்டா அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன், போலீஸ்கா அடிச்சது யாருன்னு தெரியல, ஆனா அந்த பொருளை ஒரு சேட்டு கடையில விற்க போனேன், அவன் தான் மாட்டி விட்டுட்டான், ஜெயில இருந்து வந்ததும் அவனை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதனால கிருபாவும் அவனை நம்பி இந்த மருந்தை வாங்கிட்டு வா, தரலனா முடிச்சு விட்டுரு அப்படின்னு கத்திய கொடுத்து அனுப்புறான். அந்த நேரத்துல இந்த பக்கம் நீலவேணியும் கேம் விளையாண்டு இருக்கிற நிலா கிட்ட நான் கடைக்கு போயிட்டு அப்பாவை சாப்பிட அனுப்புறேன் அப்படி சொல்ல நீங்க இருங்கம்மா நான் போய் அப்பாவை அனுப்பி விடுறேன் அப்படி சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு அப்பாவை வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. அந்த நேரத்துல டோபியும் நிலா இருக்கிற அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து அந்த மருந்தை கேட்க அவங்களும் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தர முடியாது அப்படி சொல்ல அவனும் கத்தியை காட்டி இப்ப தர முடியுமா இல்லையா அப்படின்னு கேட்க நிலாவுக்கு அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வருது. அதனால அவங்களும் அமைதியா டோபி கேட்ட அந்த மருந்தை எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா அவன் சும்மா இல்லாம திரும்ப கத்தியை கட்டி செயினை கழட்டி கொடு அப்படின்னு மிரட்ட கடுப்பான நிலாவும் அவனை அடிச்சு போட்டு அவனோட கத்தியால அவன் கைய குத்தி கிழிச்சிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அங்கே வந்து அவனை ஜீப்ல ஏத்திக்கிட்டு இவன் மேல எஃப்ஐஆர் போடணும், வீட்டுல யாராவது கூட்டிட்டு வாங்க ஸ்டேஷனுக்கு, நாங்க இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அப்புறமா தான் ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படி சொல்லிட்டு போறாங்க. அங்கே கட் பண்ணி இப்ப டோபியும் கையில கட்டு போட்டு ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்ப கிருபா தம்பி சிவாவும் கிச்சா கிட்ட எங்கடா உன் ஃப்ரெண்டு இன்னும் வரல அப்படின்னு கேட்க நான் போன் பண்ணி பாத்துட்டேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணி வருது போனு அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல டோபியும் சார்ஜர்ல இருந்து பிசியோட போன் எடுத்துக்கிட்டு பாத்ரூமுக்கு வந்து கிச்சாவுக்கு கால் பண்ணி நான் டோபி பேசுறேன் அப்படி சொல்ல அவனும் எங்கடா டோபி இருக்க அப்படின்னு கேட்க அது காதுல வாங்கின கிருப்பாவும் போன புடுங்கி எங்கடா இருக்க எப்படா வருவா அப்படின்னு ஸ்பீக்கர்ல போட்டு கேட்க டோபியும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன், இளங்கோ மெடிக்கல்ல, ஆனா அவங்களுக்கு எதுவும் தெரியாது, செயின் ஸ்நாச்சிங் கேஸ் அப்படின்னு தான் அரெஸ்ட் பண்ணி பெரம்பூர் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க, ஆனா நான் மருந்த பத்தி எல்லாம் எதுவும் சொல்லல, போன வாங்கின ஆபிரகாமும் எஃப்ஐஆர் போட்டாங்களா அப்படின்னு கேட்க இல்ல இன்னும் போடல, வீட்டுல இருந்து ஆளை கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல போலீஸ் அங்கே வருவோம் போன கட் பண்ணிடுறான் டோபி. அப்படியே ஆபிரகாமும் கிருபா கிட்ட எஃப்ஐஆர் போட அந்த பொண்ணு வந்துச்சுன்னா எல்லா உண்மையும் தெரிய வந்துடும், அப்புறம் போலீஸ் என்ன பிடிக்க தேடுவாங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ தான் இங்க இருக்க போற பாத்துக்க அப்படி சொல்ல கிருபாவும் அந்த ஏரியா இன்ஃபார்மர் எலிக்கு கால் பண்ணி மெடிக்கல் பேரை சொல்லி விசாரிக்க சொல்ல எலியும் இன்னொருத்தனுக்கு கால் பண்ணி விசாரிக்க அவனும் நிலாவோட அப்பா ஒரு கராத்தே மாஸ்டர் அப்படி சொல்ல இவனு ஹெட் மாஸ்டர் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் எலியும் நேரா வந்து ஹீரோவோட வீட்டை நோட்டை விட்டுட்டு கிருபாக்கு கால் பண்ணி நல்லா விசாரிச்சிட்டேன், அந்த பொண்ணோட அப்பா ஒரு ஸ்கூல் மாஸ்டரா, அம்மா டெய்லரா, சித்தப்பா மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காராம், இப்ப வெளியில போயிருக்காராம், பொண்ணை போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கலாம், சப்பா ஃபேமிலி அப்படி சொல்ல கிருபாவும் அவன் தம்பி சிவாவை கூப்பிட்டு ரிஸ்க் எடுக்க வேணாம் முடிச்சு விட்டுருங்க அப்படி சொல்ல சிவாவும் அவன் ஆளுங்களை கூட்டிட்டு போறான். இந்த பக்கம் ஹீரோவும் நிலாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து நீலவேணி கிட்ட எல்லாத்தையும் சொல்ல நீலவேணியும் கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணை இப்படி போலீஸ் கேஸ் ஸ்டேஷன்லாம் அலைய சொல்றீங்களா, நமக்கு பிரச்சனை எல்லாம் வேணாம், உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கேஸே வேணாம் அப்படி சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துருங்க அப்படி சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல கிருபாவோட தம்பியும் ஆளுங்களோட உள்ள இறங்க 3 பேருமே ஆக்ஷன்ல இறங்கி அவனுங்களை அடிச்சு சாகடிக்கிறாங்க. அப்ப நீலவேணியும் கண்டிப்பா இதெல்லாம் அவனோட ஆளுங்களா தான் இருக்கும், இவனுங்க பாடி என்ன பண்றது அப்படின்னு அவங்களுக்கு கேட்க அதுக்கு ஹீரோவும் தோண்டி வச்சிருக்கிற குழியில போட்டு புதைச்சிடலாம் அப்படி சொல்றாரு. அந்த நேரத்துல ஆபிரகாமும் பாக்கெட்ல வச்சிருந்த பர்ஸ காணோம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கான். அங்கிருந்த கிருபாவோட ஆளும் அண்ணே நான் தான் அந்த பர்ஸ் கீழே கிடக்கும் எடுத்து டேபிள்ல வச்சேன் அப்படி சொல்றான். அதனால கிருபாவும் பர்ஸ் இங்கதான் கிடக்கும் தேடுங்க அப்படி சொல்ல எல்லாருமே தேடுறாங்க. அப்பதான் ஒருத்தன் கீழே கார்ல கிடைச்சிச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு பர்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்கறான். அதை பார்த்த கிருபாவும் இது என் தம்பியோட பர்ஸ் அப்படி சொல்றான். ஒரே மாதிரி இருக்கவும் கிருபாவோட தம்பி சிவாவும் பர்ஸை மாத்தி எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு ஆபிரகாமும் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு என் பர்ஸ் வேணும் அப்படி சொல்ல என்ன ஒரு பர்ஸுக்கு இவ்வளவு பில்டப்பா அப்படின்னு கிருபாவோட ஆளுங்களுக்கு கேட்க அது வெறும் பர்ஸ்ல 1000 கோடி அப்படி சொல்றான். அந்த நேரத்துல ஹீரோவும் தன் குடும்பத்தோட அந்த ஆளுங்களை குழியில போட்டு புதைக்கிறாங்க. அங்கே கட் பண்ணி இப்ப கிருபா கிட்ட அவன் அடியாலும் அண்ணே அந்த பொண்ணை கொலை பண்ண போன யாருமே போன எடுக்கல அப்படி சொல்ல ஏதோ தப்பா இருக்குன்னு யோசிச்சுட்டு ஆபிரகாம் கிட்ட இதுக்கு மேல நமக்கு இருக்கிறது சேஃப் இல்ல, வேற ஒரு இடத்துக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு அவனை கூட்டிக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த நேரத்துல திருச்சி கமிஷனர் மணிமாறனும் அவர் ஆபீஸ்க்கு ஆபிரகாமோட போட்டோ ஃபேக்ஸ் வழியா வந்திருக்கவும் அதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. அப்பதான் இங்க வரணும் அவர் மேல
மேனேஜர் ஸ்ரீதர் அவன் கம்பெனிக்கு துரோகம் பண்ணதால அவனை அடிச்சே கொள்றான். அப்படி கிருபாவும் எலிக்கு கால் பண்ணி டேய் என்னடாச்சு எதுவுமே தெரியல போட உங்களோட ஆளைய காணும்டா வீட்டுக்கு போய் என்னன்னு போய் பாரு அப்படி சொல்ல அவனும் பார்க்க ஹீரோட வீட்டுக்கு முன்னாடி 2 தெருவுக்கு முன்னாடியே கிருபாவோட ஜீப்பு ஆணி குத்தி பஞ்சராகி நிக்கிறத பாக்குறான். அப்பதான் அந்த சீனை காட்டுறாங்க. கிருபாவோட தம்பி சிவா வந்துகிட்டு இருக்கும் போது ஆணி குத்தி பஞ்சரா இருக்கவும் அவனுங்களும் வண்டியை விட்டுட்டு நடந்தே போயிருக்காங்க. இப்ப நிலாவும் ஹீரோ கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம வருவோம்னு போலீஸ் இருப்பாங்க அப்படி சொல்ல இதுக்கு மேல போலீஸ் கேஸ்னு போனா நிச்சயம் நமக்கு தான் பிரச்சனை வரும், பேசாம அம்மா சொன்ன மாதிரி கேஸே வேணாம் அப்படி சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு நிலாவை கூட்டிகிட்டு கிளம்புறாரு. இதை பார்த்த எலியும் வீட்டை நோட்டம் விட நீலவேணி சீரியலை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதனால எலியும் கிருபாவுக்கு கால் பண்ணி நம்ம ஆளுங்க அந்த வீட்டுக்கு போகவே இல்லைன்னு 2 தெருவுக்கு முன்னாடி யாரோ ஆணியை போட்டு பஞ்சராக்கி மொத்த பத்தியுமே தூக்கி இருக்கானுங்க, நான் அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க கேஷுவலா சீரியல் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு போன வைக்கிறான். உடனே கிருபாவும் அவன் தம்பி ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த ஒரு வாரத்துல சிவாவை தூக்குறதுக்கு எவ்வளவு ஸ்கெட்ச் போட்டா அப்படிங்கறத கண்டுபிடி அப்படி சொல்ல அவனும் இன்னைக்கு அண்ணனை தேடி போலீஸ் வந்துச்சு அப்படி சொல்ல அந்த சீனை காட்டுறாங்க. படத்தோட ஆரம்பத்துல எஸ்ஐ உதயா கஞ்சா வேணும் அப்படின்னு கேட்க ஒருத்தன் அட்ரஸ கொடுத்து அனுப்பியிருப்பான்ல அது வேற யாரும் இல்ல சிவாவோட அட்ரஸ் தான். அப்ப அங்க வந்த உதயாவும் சிவாவை பத்தி விசாரிக்க அவனோட ஃப்ரெண்டும் சிவா வெளியில போயிருக்கான் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அதுக்கு உதயாவும் நான் சிவா கிட்டே பேசிக்கிறேன் அவன் வந்தா பெரம்பூர் ஸ்டேஷன் எஸ்ஐ வந்துட்டு போனாரு அப்படி சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு. இந்த விஷயத்தை சிவாவோட ஃப்ரெண்டும் இப்ப கிருபா கிட்ட சொல்லவும் கிருபாவும் காலையில சிவாவை தேடி பெரம்பூர் போலீஸ் வந்திருக்கு, இப்ப டோபி பெரம்பூர் ஸ்டேஷன்ல இருக்கான், அப்ப டோபி எல்லா உண்மையும் போலீஸ் கிட்ட சொல்லிட்டான் போல, போலீஸ் உன்னை தூக்குறதுக்கு என் தம்பியை தூக்கிட்டாங்க அப்படின்னு ஆபிரகாம் கிட்ட சொல்ல அவனும் ஷாக் ஆகிறான். அப்படியே கிருபாவும் சுரேஷ் அப்படிங்கிற ஒருத்தனை அனுப்பி பெரம்பூர் ஸ்டேஷன்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுன்னு சொல்ல அவனும் பேனர் வைக்க பெர்மிஷன் வாங்குற அந்த சாக்குல ஸ்டேஷனுக்குள்ள வந்து நோட்டம் விட்டுட்டு வெளியில வரான். அந்த நேரத்துல ஹீரோவும் நிலாவும் ஸ்டேஷனுக்கு வராங்க. இப்ப சுரேஷும் கிருபாவுக்கு கால் பண்ணி அண்ணா சிவாவும் அவரோட ஆளுங்களும் ஸ்டேஷன்ல இல்ல வேற எங்கேயோ வச்சிருக்காங்க அப்படி சொல்ல அந்த மேட்டர் கிருபாவும் ஆபிரகாம் கிட்ட சொல்றான். அவங்களும் எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு உடனே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆபிரகாமும் சொல்றான். அடுத்ததா ஹீரோவும் கேஸே வேணாம் அப்படின்னு ரைட்டர் கிட்ட சொல்ல சரி எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அவரும் சொல்லிட்டு பக்கத்துல இந்த பிசியை பார்த்து டோபிய பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்ல போட்டு 15 நாள் ரிமாண்ட் பண்ணி அனுப்பி விடலாம், எதுக்கும் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு வேற வேலையை பார்க்க அந்த பிசியும் ஒரு லெட்டர் எழுதி நிலா கிட்ட சைன் வாங்கிட்டு இன்ஸ்பெக்டர் கிரிய பார்த்து விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து கிருபாவும் அவருக்கு கால் பண்ணி என் தம்பியவும் அவன் கூட இருந்த ஆளுங்களையும் எங்கடா வச்சிருக்க, ஹாஸ்பிட்டல்ல வந்து உன்னை மிரட்டினா அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பியும் அவனோட ஆளுங்களையும் நீ தான் தூக்கி வச்சிருக்க, அவ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி இல்லனா ஓ புண்டாட்டி புள்ளிய கொன்னுடுவேன், அவங்க ஏன் கஸ்டடியில தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ அனுப்பி விடுறான். அடுத்து கிருபாவோட ஆளுங்களும் கிரியோட பையன் ஹரிஸ் கையில ஸ்க்ரூ டிரைவரை வச்சு இறக்குறாங்க. அதை பார்த்த கிரியும் கிருபாவுக்கு கால் பண்ணி உன் தம்பிய நான் தூக்கல அப்படி சொல்ல நீ நடிக்காத, உன் கஸ்டடியில இருக்கிற டோபி எல்லாத்தையுமே சொல்லிட்டா அப்படின்னு எனக்கு தெரியும், என் தம்பிய அவங்க கூட வந்த ஆளுங்களையும் விட்டுரு இல்லனா உன் பையன் மண்டையில இறங்கும் அப்படி சொல்லிட்டு போன வைக்கிறான். அப்ப கிரியும் பிசி கொண்டு வந்த அந்த லெட்டர்ல இருந்து அந்த டோபி பேரை பார்த்துட்டு அவனை வந்து அட்டி பொழந்துட்டு அவன் மண்டையில கண்ணை வச்சு கிருபா கூட பேசுனதை போட்டு காட்டி இது யாரோட வயசு அப்படி கேட்க இது கிருபாவோட வயசு அப்படின்னு டோபியும் சொல்ல அவ யாரு அவன் தம்பிங்க எங்க இருக்காங்க அப்படின்னு கிரியும் கேட்க அவன் ரவுடி சார் ஆனா அவன் தம்பி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்னு டோபியும் சொல்ல கடுப்பான கிரியும் அவனை சுட போக அவரை தடுத்த எஸ்ஐ முத்துக்குமாரும் என்ன சார் ஆச்சு ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க அப்படி கேட்க அதுக்கு கிரியும் கிருபாவோட தம்பி சிவாவையும் அவன் கூட இருந்த ஆளுங்களை எவனை தூக்கிட்டான், நான் தான் தூக்கினதா நினைச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி புள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டுறான். ஒரு டீம் கிருபாவோட லொகேஷனை கண்டுபிடிங்க, இன்னொரு டீம் சிவாவோட லொகேஷனை கண்டுபிடிங்க அப்படி சொல்ல இது எல்லாத்தையுமே ஹீரோவும் நிலாவும் காதல வாங்குறாங்க. அதே இடத்துல வருணும் ஆபிரகாமுக்கு கால் பண்ணி பிரைவேட் ஜெட் கிடைக்கிறதுல சில சிக்கல் இருக்கு, அதனால என் மேனேஜரை அனுப்புறேன், அவன் கையில அந்த 100 ரூபாய் நோட்டை கொடுத்து விடு, பேசஞ்சர் பிளைட்ல அங்கே போய் மாத்திப்பான் அப்படி சொல்ல ஆபிரகாமும் சரின்னு சொல்றான். அங்கே கட் பண்ணி இப்ப சிவாவோட லொகேஷனை ட்ராக் பண்ண போலீஸும் பெரம்பூர் பிரிட்ஜ் கிட்ட அவ லொகேஷன் காட்டுதுன்னு அங்கதான் நாங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்றாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹீரோவும் நிலாவும் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி சிவாவோட மொபைல அங்க தூக்கி போட்டுட்டு போனதை காட்டுறாங்க. அப்படி இப்ப கிருபாவும் ஆபிரகாம் கிட்ட அந்த 100 ரூபாய் நோட்டு உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிடு அப்படி சொல்ல வருண் நம்ப மாட்டான், அந்த பணத்துக்காக நீயும் உன் தம்பியும் கேம் வர்றீங்க அப்படின்னு உங்களை முடிச்சு விட்டுருவான், என் மேல கூட சந்தேகப்படுவான் அப்படின்னு ஆபிரகாம் சொல்றான். அடுத்த சீன்ல திருச்சி கமிஷனர் மணிமாறன் கிரிக்கு கால் பண்ணி நீங்க ஃபேக்ஸ்ல ஒருத்தனை அனுப்பினீங்கல்ல அவனை பத்தி டீடைல்ஸ் கேட்டீங்கல்ல எதுக்காக அவனை பத்தி கேட்டீங்க அப்படின்னு கேட்க கிரியும் நடந்த மொத்த கதையும் சொல்றாரு. அப்பதான் மணிமாறனும் 8 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு கிரிமினலை பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் அரேஞ்ச் பண்ணாங்க, நானுமே அந்த டீம்ல இருந்தேன், ஆனா கடைசி நேரத்துல எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால நான் அந்த டீமோட போக முடியல, அவனை பிடிக்க போன மீதி பேத்த ரன்ன கொடூரமா கொண்டு போட்டுட்டான், அவன் ஒரு அண்டர் கிரவுண்ட் கிரிமினல், ஏதாவது முக்கியமான அசைன்மெண்ட் இருந்தாதான் வெளியில வருவான், அவனுக்கு எந்த ஒரு டீமும் கிடையாது, எதா இருந்தாலும் தனியா தான் போய் பண்ணுவான், அவனை இதுவரைக்கும் கொஞ்சம் பேர் தான் நேர்ல பாத்துருக்காங்க, அவனை என்கவுண்டர் பண்ண போன யாருமே இப்ப உயிரோட இல்ல, அதுக்கப்புறம் அவன் காணாம போயிட்டான், இப்ப வந்திருக்கான்னா ஏதாவது பெருசா பண்ண போறான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போன வைக்கிறாரு. இப்ப இந்த பக்கம் ஆபிரகாமும் கிருபா கிட்ட வருணோட மேனேஜர் இங்க வரதுக்குள்ள அந்த 100 ரூபாய் நோட்டை கண்டுபிடிச்சே ஆகணும், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு, என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்றேன் அப்படின்னு கார் எடுத்துட்டு கிளம்புறான். அப்படி ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து அதோட ஓனரை கொலை பண்ணிட்டு சில மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு வில்லத்த நம்ம கிளம்புறான். அதே நேரத்துல நிலாவும் வீட்டுக்கு வந்ததும் ஹீரோ கிட்ட நம்மளாலதான் கிரியோட குடும்பம் மாட்டி இருக்கு, அவங்கள காப்பாத்தணும் அப்படி சொல்ல அதுக்கு நீலவேணியும்
சம்மதிக்கிறாங்க. உடனே ஹீரோ முதல்ல அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லி அவர் கிளாஸ்ல கராத்தே கத்துக்கிட்டு இப்ப போலீஸ் இருக்கிற கௌதமுக்கு கால் பண்ணி நேர்ல பாக்கணும் அப்படி கேட்க அவனும் சரி வாங்க மாஸ்டர் அப்படி சொல்ல ஹீரோவும் கிளம்புறாரு. அங்கே கட் பண்ணி இப்ப கிரியும் எஸ்ஐ உதயாவை கூப்பிட்டு சிவாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்க அவரும் இல்ல சார் அந்த பிரிட்ஜ் கிட்ட தான் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்ல அதுக்கு கிரியும் முத்துக்குமார் எங்க போனாரு ரொம்ப நேரமா ஆளையை காணோம் அப்படின்னு கேட்க அவர் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கால் பண்ணாங்க அதான் போயிட்டாரு அப்படி சொல்றாரு. அந்த முத்துக்குமார் ஆபரகாம் தான் தூக்கி வச்சுக்கிட்டு அடிச்சு விசாரிக்க அவரும் கிருபாவோட தம்பி எங்க கிட்ட எல்லாம் இல்ல, டோபி எங்க கிட்ட எந்த ஒரு உண்மையும் சொல்லல, அந்த கராத்தே மாஸ்டரோட பொண்ணு கேசே வேணா அப்படி சொல்லிட்டு வித்ரா பண்ணிட்டா அப்படி சொல்ல என்ன சொன்ன கராத்தே மாஸ்டரா அப்படின்னு ஆபரகாமும் கேட்க ஆமா கராத்தே மாஸ்டர் தான், அதனாலதான் டோபியால கூட எதுவுமே செய்ய முடியல அப்படி சொல்ல அவனை கொலை பண்ணிட்டு நேரா நிலாவோட வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த ஆபரகாமும் நீலவேணி கிட்ட உங்களை கொல்ல வந்த பசங்க எங்க அப்படின்னு கேட்க அதுக்கு நிலாவும் இவனும் அவங்க ஆளுகுதாமோ இவனுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் பையன் எங்க இருக்கான்னு தெரியும் போல அப்படி சொல்ல அவங்களும் டிவி சவுண்ட் அதிகமா வச்சுட்டு ஜன்னல் எல்லாத்தையுமே சாத்திட்டு 2 பேருமே சேர்ந்து அவனை அடிக்க வராங்க. அவனும் அவங்களை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அவங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நடுவுல ஹீரோவும் வந்து அவனை தாக்குறாரு. ஆனா அவன் ஒருத்தன் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு கடைசிய நீலவேணிய கத்தியால குத்த போக அங்க ஹீரோட தம்பி இளங்கோவும் என்ட்ரி கொடுத்து அவனை அடிக்கிறாரு. இவரும் கராத்தே மாஸ்டர் தான் போல. எல்லாருமே சேர்ந்து ஆபரகாம விழுத்து எடுத்துட்டு அவனை கட்டி போட்டு கிரியோட ஃபேமிலி எங்க இருக்காங்க அப்படி கேட்க அவனும் உண்மையை சொல்ல ஹீரோவும் நிலாவும் அங்கே கிளம்புறாங்க. அப்பதான் எலி அப்படிங்கிற அந்த இன்ஃபார்மரும் அதை பார்த்துட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கிருபாவுக்கு கால் பண்ணி அண்ணே அவர் ஹெட் மாஸ்டர் இல்லையா கராத்தே மாஸ்டரா, அவர் பொண்ணு நிலாவுமே அவர் மாதிரி தானா, நம்ம பசங்களை ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவனும் பயந்து போயிடுறான். அந்த நேரத்துல ஹீரோவும் நிலாவும் கதவை உடைச்சுக்கிட்டு அங்கே வந்து கிருபாவோட ஆண்களை அடிச்சு போட்டுட்டு அந்த ஃபேமிலியை காப்பாத்துறாரு. அதே நேரத்துல கிருபாவை பார்க்க வருணோட மேனேஜர் வர 2 பேத்தையுமே அங்கேயே ஹீரோ புடிச்சு கட்டி போட்டுட்டு கிருபாவை பார்த்து யார்டா இவன் அப்படின்னு கேட்கிறாரு. கிருபாவும் எங்களுக்கு மேல ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு தேவையான பொருள் ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு அப்படி சொல்ல ஹீரோவும் என்னது அப்படின்னு கேட்க அவனும் அந்த நோட்டை பத்தி சொல்லி இந்த 100 ரூபாய் போனாதான் அந்த 1000 கோடியே வரும் அப்படி சொல்ல ஹீரோவும் நிலா கிட்ட சித்தப்பாவுக்கு கால் பண்ணி இவனுக்கு சொல்ற மாதிரி சிவாவோட பாடியில 100 ரூபாய் இருக்கா அப்படின்னு பாரு அப்படி சொல்ல இளங்கோவும் அவன் பாடியை தோண்டி எடுத்து அவன் பர்ஸ்ல இருந்த காசை எடுத்து பார்த்துட்டு அந்த விஷயத்தை கால் பண்ணி நிலா கிட்ட சொல்ல அந்த நோட்டை ஆபரகாமும் பாக்குறான். அப்படி இந்த பக்கம் நிலாவும் ஹீரோ கிட்ட ஆமாப்பா நோட்டு இருக்கான் அப்படி சொல்ல கிருபாவும் அந்த நோட்டை என்கிட்ட கொடுத்துரு எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம், இல்லனா வருண் கண்டிப்பா உங்களை தேடி வருவான், உன் குடும்பத்தையே அழிச்சிடுவான் அப்படி சொல்ல ஹீரோவும் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிலா கிட்ட கேட்க அந்த ஊர் மக்களை நம்ம கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும்ப்பா அப்படின்னு நிலாவும் சொல்ல அந்த 2 பேத்தையுமே ஹீரோ அங்கேயே கொன்னு போடுறாரு. அடுத்த நாள் போலீஸ் அங்கேயே வந்து அவங்க பாடியை எடுத்துட்டு போறாங்க. இந்த விஷயம் நியூஸ்ல பிரபல ரவுடிக்கும் வருண் கம்பெனி மேனேஜருக்கு என்ன தொடர்பு, ஏன் 2 பேரும் இங்க செத்து கிடக்குறாங்க, யார் காரணம் அப்படின்னு வர்ற அதை பார்த்த வரணும் மேனேஜர் பர்சனல் லீவ் எடுத்துட்டு போயிட்டு 1 வீக் ஆகுது அப்படின்னு போலீஸ் வந்தாங்கன்னா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றான். அந்த நியூஸை பார்த்துட்டு மினிஸ்டரும் வருணுக்கு கால் பண்ணி என்னையா பணம் எப்ப வரும் அப்படின்னு கேட்க வரணும் பணம் எங்கேயே லாக் ஆயிருக்கு சீக்கிரமா தரேன் அப்படி சொல்லிட்டு போன வச்சுட்டு தன்னோட டீம் அனுப்பி விசாரிக்க சொல்றான். அந்த நேரத்துல கிரியும் கிருபாகரன் சாகறதுக்கு முன்னாடி எந்த லிங்க்ல இருந்தா அப்படிங்கறத கண்டுபிடிங்க, அந்த ஏரியாவுக்கு எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க அப்படி சொல்றாரு. போலீஸ்க்கு முன்னாடி எல்லா ஃபுட்டேஜுமே வருணோட ஆளுங்க வாங்கிட்டு போயிட்டு கொலை நடந்த அந்த என்ட்ரன்ஸ் வழி யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நீலவேணியும் இது வரைக்கும் 6 கொலை பண்ணிருக்கோம், இதை நினைச்சு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு, என் குடும்பத்தை நான் இழந்துடுவேனா அப்படின்னு பயமா இருக்கு, இந்த பயத்தை போக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் இதெல்லாம் முடியணும்னா இன்னும் ஒருத்தன் சாகணும் அப்படி சொல்றாரு. அந்த நேரத்துல அந்த வழியா போன சில பேரை ஃபுட்டேஜ்ல மானிட்டர் பண்ணி வருணோட டீமும் காட்டுறாங்க. அதுல ஹீரோவும் நிலாவும் போனது இருக்கு. அது எல்லாத்தையுமே பார்த்த வரணும் ஹீரோவையும் நிலாவையும் நல்லா உத்து பார்த்துட்டு இவங்கள இருக்க வாய்ப்பு இல்ல, இவங்களை விட்டுட்டு மத்தவங்களை தூக்குங்க அப்படி சொல்றான். அப்பதான் இந்த பக்கம் ஹீரோட மொத்த குடும்பமும் வருண கொல்ல முடிவு பண்ணுது. அப்ப நீலவேணியும் அதுக்கு முன்னாடி இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆபரகாம பார்த்து கேட்க மொத்த குடும்பமும் குழி தோண்டி ஆபரகாம உயிரோட புதைக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் அந்த ஃபுட்டேஜ்ல இருந்த சில பேத்த சித்திரவதை பண்ணி வரணும் விசாரிக்க அதுல ஒருத்தன் நான் அந்த வழியா போய்கிட்டு இருந்தேன், அப்ப ஒரு பில்டிங்ல இருந்து ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, என்னன்னு எட்டி பார்த்தேன், ஒரு ஆளு ஒரு பொண்ணு சில பேத்த அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி சொல்ல வரணும் அவங்கள அடையாளம் காட்டு அப்படி சொல்ல அவனும் டிவில இருந்த ஹீரோ அப்புறம் நிலாவோட போட்டோவை காட்டுறான். உடனே வரணும் ஆளுங்களை இறக்கி ஹீரோட குடும்பத்தை போட சொல்ல நிறைய ரவுடிங்க ஹீரோட வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுல நீலவேணி இளங்கோ மட்டும்தான் இருக்காங்க. ஹீரோவும் நிலாவும் இப்ப வருண் வீட்டுக்கு வந்து அவ ஆளுங்களை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நீலவேணி இளங்கோவும் அடியாளுங்களை அடிச்சு துரத்த இன்னொரு பக்கம் ஹீரோவும் நிலாவும் வருண அடிச்சு பறக்க விடுறாங்க. அப்பதான் வரணும் யாரியா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க நிலாவும் ஹீரோவை பார்க்க அப்படியே பிளாஷ்பேக் போறாங்க. கிருபாவும் மேனேஜரும் அந்த நோட்டை கொடு அந்த மக்கள் எப்படியோ போகட்டும் அப்படி சொல்ல அதுக்கு நிலாவும் இப்ப யாரோ எவருன்னு தெரியாதவங்களுக்காக தான் நாங்க இங்கேயே வந்தோம், அவ்வளவு மக்களோட உயிரை சாதாரணமா விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பாவுக்கு போன போட்டு அந்த நோட்டை கொளுத்த சொல்ல அவரும் கொளுத்துறாரு. அங்கே கட் பண்ணி இப்ப நிலா இவ்வளவும் அந்த மக்களுக்காக தான் பண்றோம்ன்ற மாதிரி பார்க்க அங்கே கட் பண்ணி இப்ப கிரிக்கிட்ட பிசியும் வந்து நம்ம டீம் விசாரிச்சதுல இருந்து நமக்கு முன்னாடியே வருணோட ஆளுங்க ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிட்டாங்க சார், எனக்கு என்னமோ வருணோட மேனேஜரை கிருபா தான் கொண்டு இருக்கணும், அதுக்கு பழித்துக்க அவரும் கிருபாவை கொண்டுட்டு அதுக்கான ஆதாரமா இருந்த ஃபுட்டேஜ் எல்லாம் அழிச்சிருக்கணும் அப்படி சொல்ல அப்ப வருண கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சா உண்மை தெரிய வரும் அப்படின்னு கிரியும் சொல்றாரு. அந்த நேரத்துல அவருக்கு
வருண் இறந்து கிடக்குறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வர அவரும் அதை கேட்டு ஷாக் ஆகுறாரு. அப்படி 3 மாசம் கழிச்சு வருண அவரோட பிசினஸ் எதிரிங்க யாராவது கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு போலீஸும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நியூஸ்ல வர அந்த நியூஸை நீலாவும் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சுன்னு சாப்பிட்டு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.